ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடுங்க பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் வீட்டு தோட்டமோ இல்லை மாடி தோட்டமோ இந்த டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடையும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு செடியும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்க்குற டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அஸ்வினி பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. அஸ்வினி பூச்சியை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் வீடியோக்கள்லாம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிமிஷத்தில் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ இந்த மாதிரி நான் கையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலஃபோன் டேப் நான் வந்து சுற்றிக்கிட்டேன், அதாவது தலைக்கீழே சுற்றிக்கிட்டேன். இந்த ஸ்டிக்கி ஆப்ஜெக்ட் வந்து என் கைக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் வந்து தலைக்கீழே வந்து அதை நான் சுற்றிக்கிட்டேன். இது அப்படியே அஸ்வினி பூச்சி மேலே வச்சு எடுக்கிறேன். இந்த அஸ்வினி பூச்சிலாம் இதில் ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டு வெளில வந்துடும். செடிகள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பூச்சிலேருந்து விடுபட்டுரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு நிமிஷத்துலேயே உங்களோட அஸ்வினி பூச்சி பிரச்சனை உங்களுக்கு செடிகளில் ஓவருங்க. திருப்பி இது வர்றதெல்லாம் ரொம்பவே டைம் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. டிப்ஸ் நம்பர் 2, இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு அவங்க தோட்டத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி பிரச்சனை. இதுமாதிரி கம்பளி பூச்சி பிரச்சனையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். கம்பளி பூச்சி பிரச்சனை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சுது விட்டுச்சு. அதுவும் இப்போ இருக்கிற இந்த மார்கழி சீசனுக்கு நிறையாவே வரும். அண்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் பண்ணதுனால தான் இப்போ வந்து எனக்கு கம்பளி பூச்சிலேருந்து விடுபட்டு எனக்கு இந்த செடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அட்டாக் ஆகி இருக்கிற செடி தான் இது. இதுக்கு வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன். யூக்கலிப்டஸ் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் நீங்கள் வந்து எந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எடுக்கிறீங்கிறத பொறுத்து நான் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 4 to 5 ட்ராப்ஸ் நான் யூக்கலிப்டஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணேன். கூட ஒரு 2 ட்ராப் வந்து சோப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்ப்ரே தான் நான் அடித்தேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேப்பெண்ணெய் மற்ற விஷயங்கள்லாம் இதை அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் யூக்கலிப்டஸ் ஆயில் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3G சொல்யூஷன், அதாவது அக்னி அஸ்திரம் நீங்கள் அடிக்கலாம். ஆனால் அக்னி அஸ்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செடியே கருகி போயிடும். சிம்பிளாக ட்ரை பண்ணுறது நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயிலை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் அந்த அக்னி அஸ்திரம் 3G சொல்யூஷன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3, எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் எறும்பை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வேஸ்லின் தடவலாம். வேஸ்லினை வந்து பார்த்திங்கன்னா தொட்டியை சுற்றி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி மேலே போதில் அந்த தண்டை சுற்றி அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா எறும்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எறும்பை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி தானாகவே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, மாவு பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. மாவு பூச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாவு மாதிரி ஒரு லேயரில் இருக்கும். உங்களுக்கு வெள்ளை கலர்லேயும் இருக்கும், இல்லை ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி. இதோட தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட தோல்லேருந்து தான் அது சுவாசிக்கும். அந்த தோலில் இருக்கிற துவாரங்களை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி ஆட்டோமேட்டிக்காகவே செத்துடும். இதே நீங்கள் நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை வேறு எந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணணுன்ற விஷயம் கிடையாது. நீங்கள் வெறும் சோப் சொல்யூஷன் இருக்குல்ல, அதை நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் போயிடும். இல்லைனா எண்ணெய் இருக்குல்ல, வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிற எண்ணெய் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து சோப்பில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாலும் போயிடும். இதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். இது இல்லைனா நீங்கள் நார்மலாக கையால் வாஷ் பண்ணி விட்டுடலாம். அதெல்லாம் விட உங்களுக்கு ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஆயிலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க, உங்களுக்கு இந்த பூச்சி போயிடும். இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நீம் ஆயில் தான் ஸ்ப்ரே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் சமையலுக்கு வச்சுருக்கிற எண்ணெய் கூட நீங்கள் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம், மாவு பூச்சி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். டிப்ஸ் நம்பர் 5, நிறைய பேர் வந்து சொல்கிறது எனக்கு நத்தை வருது, எனக்கு வந்து நத்தை வந்து ஊறிக்கிட்டே இருக்குது தொட்டியில், நத்தை வந்து சாப்பிட்றது. நத்தை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இலைகளை சாப்பிடும். இந்த மாதிரி இலைகளை சாப்பிட்ற பூச்சிகள் நத்தை மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி வரும்ல அந்த பூச்சியுமே வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காஃபிக்கு வச்சுருக்கீங்கள அந்த காஃபி தூளை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை ஃபில்டர் காஃபியாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் வந்து போட்டிருந்த அதாவது வடிகட்டின காஃபியாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணலாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற காஃபியாக இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணலாம். பட் காஃபியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பூச்சிகளுக்குலாம் அது ஒத்து வராது, அதுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் தோட்டத்தில் பூச்சியே இல்லாமல் ஒரு அழகான ஒரு நந்தவனமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Shaktiveer. Have a happy cooning day. Bye bye.